பெரும்பாலான முக்கிய இலாக்காக்கள் துறைகள்ல வந்து இவங்க வந்து 4000க்கும் மேற்பட்ட டெண்டர்கள் வந்து எந்தவித பட்ஜெட் தாக்கலும் செய்யறதுக்கு முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட 15,000 கோடிக்கு மேல டெண்டர் விடப்பட்டுள்ளது. இதுக்கெல்லாம் எங்கிருந்து நிதி ஆதாரத்தை பண்ணாங்க, எப்படி அப்ரூவல் கிடைச்சுன்னு தெரியல. ஆனா இது எல்லாமே அவசர கதியில இருக்கிறவரை தூர்வார்த்து போகணுன்ற கோணத்துல தமிழக அரசு, திமுக அரசு 15,000 கோடி அளவுக்கு டெண்டர் விட்டுட்டாங்க. நேற்று பேசியிருந்தோம். இன்னைக்கு இடைக்கால பட்ஜெட்ல இதுவரை தமிழகத்திற்கு எந்த நலனும் இவர்கள் செய்யவில்லை என்பதை காட்டுகிறது. அது அவங்க தமிழக அரசுடைய பட்ஜெட் மாதிரி இல்லை, திமுகவுடைய குடும்ப பட்ஜெட் மாதிரி இருக்கு. இந்த பட்ஜெட்ல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான அம்சங்கள் என்னன்னா, இவர்கள் வந்து 31 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கடந்த 5 வருடத்தில் இவங்க 5 வருடத்தில் சாதாரணமா ஒவ்வொரு வருஷம் தமிழகத்துடைய ரேஷியோ படி, அதாவது 5-6 லட்சம் வந்து ஒவ்வொரு வருஷமும் தானாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய, ஏன்னா நிறுவனங்கள் நிறைய இருக்கு, சிறு குறு தொழில்கள் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இங்க தமிழகத்துல வந்து தானாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய என்ன ரேஷியோவோ அதே சதவீதத்தை இவங்க சொல்லியிருக்காங்க. இவர்கள் மூலமாக இந்த அரசு வந்து 10 லட்சம் கோடி அளவுக்கு நாங்கள் வந்து முதலீடுகளை ஈர்த்து வந்திருக்கோம்னு சொல்றாங்க. அப்போ நீங்க உங்கள் மூலமாக எந்த எந்த விதத்தில் முதலீடுகள் கொண்டு வரப்பட்டுச்சுன்னு சொல்லி இவங்ககிட்ட எந்தவித கணக்கெல்லாம் புள்ளி வரலும் கிடையாது. ஏன்னா அதை எடுக்கலாம். என்னன்னா, புதிதாக துவங்கப்பட்ட எங்கெங்கெல்லாம் இஎஸ்ஐ பிஎஃப் அக்கௌண்ட் திறந்திருக்காங்களோ அது மூலமா இவங்க எடுக்கலாம். இது எதுவுமே இல்லாமல் சும்மா 19 நாங்கள் வந்து 31 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கினோம். அது பொய்யான கணக்கு. அது இல்லாமல் இப்ப 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல மத்திய அரசு, ஒன்றிய அரசு ஒரு நிறைய மாற்றத்தை செஞ்சிருக்காங்க. அதன் மூலமாக 41% பங்கு வந்து தமிழக அரசு கொடுக்கணும். ஸோ அதற்கு இவர்கள் குறைவாக நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக சரியாக திட்டமிடல் இல்லாத காரணத்தினால இப்ப 100 நாள் வேலை வாய்ப்புகளை நம்பி இருக்கும் மக்கள் இப்ப 125 நாளாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் மூலம் அதை நம்பி இருக்கும் பெரும்பாலான கோடிக்கணக்கான மக்களை தமிழக அரசு ஏமாற்றி விட்டது, அதற்கு சரியான திட்டமிடல் இல்லாத காரணத்தினால். அது இல்லாமல் விவசாயிகளுக்கு, இதாவது விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்னன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் இந்த நெல் கொள்முதலீட்டு இடங்கள்ல வந்து தேவையான ஒரு பாதுகாப்புகள் செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல இவர்கள் வந்து இது வரைக்கும் எந்த விதத்திலும் அதுக்கான ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் திறக்கிறதுக்கு எந்தவித அறிவிப்பும் இல்லை. நெல் கொள்முதல் செய்யும் நிலையங்கள்ல வந்து எந்தவித பாதுகாப்புக்காக ஒரு ஷெட்டு போறதுக்கும் எந்த இதுவும் இல்லை. விவசாயிகள் வளர்ச்சிக்கு, அதாவது ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சபட்சம் எல்லா துறையிலும் 5% வளரணும். ஆனா நம்மள தமிழகத்தை மட்டும்தான் 2-3% கூட விவசாயிகளுடைய வளர்ச்சி இல்லாம இருக்கு. அதற்கும் இவர்கள் எந்த பட்ஜெட்ல எந்த அறிவிப்பும் இல்லை. ஒவ்வொருத்தரும், அதாவது பள்ளி கல்வித்துறைக்கு இவர்கள் 42,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஆனா 42,000 கோடியிலையும் பாத்தீங்கன்னா பள்ளி கல்வியோட சம்பளத்துக்கு தான் ஒதுக்கியிருக்காங்களே தவிர்த்து பள்ளிகளுக்கு தேவையான கட்டடங்களோ அதில் கட்டுவதற்கோ எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. இன்னொரு பெக்குலரான விஷயம் என்ன பார்த்தோம்னா, 8,200 கோடி ரூபாய் இவர்கள் வந்து கோயிலுக்கு பராமரிப்புக்கு நாங்கள் வந்து 5 வருஷத்துல செலவு பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. 5 வருஷத்துல 8,200 கோடி ரூபாய் வந்து இவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள் என்றால் அது எங்கெங்க செலவு செய்திருக்காங்கன்னு கண்டிப்பா இவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும். ஏன்னா கோயில்களுக்கு இவர்கள் செலவு செய்தது எந்த கணக்கிலும் யாரும் கேட்க முடியாதவாறு ஒவ்வொரு இடத்திலும் பெரும்பாலும் சேகர்பாபு அவர்கள் முறைகேடு செய்துள்ளதாக ஆங்காங்கே புகார்கள் வந்துள்ளது. ஸோ அதன் மூலமா இப்ப 8,200 கோடினா இது பெரிய மலைப்பாக இருக்குது. 8,200 கோடி 5 வருஷத்துல கோயிலுக்கு பராமரிப்புக்கு திருப்பணிக்கு நாங்க செலவு பண்ணிருக்கோம்னா மிகப்பெரிய ஒரு முறைகேடுகள் இதற்குள் நடந்திருக்க மாதிரி தெரியுது. நெடுஞ்சாலைத்துறை எல்லாத்துலயுமே ஏற்கனவே டெண்டர் விட்டுட்டாங்க. போன மாசமே வந்து 2,000 கோடிக்கு நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் விட்டாங்க. ஒவ்வொரு துறையிலையும் தனித்தனியாக எந்தவித நல்லதும் செய்யவில்லை. இந்த பட்ஜெட்ல நம்ம எதிர்பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கேஸ் மானியம் 100 ரூபாய் தரேன்னு சொல்லியிருந்தாங்க இவர்களை வாக்குறுதியாக. அதை கொடுக்கவில்லை. அது இல்லாமல் இப்ப விவசாயிகளுக்கு மோட்டார் பம்ப் செட்டுக்கு வந்து 10,000 ரூபாய் மானியம் கொடுக்குன்னு சொன்னாங்க, அதை வழங்கவில்லை. அது இல்லாம மின்சார வாரியத்துல வந்து மின்சாரம் கட்டணத்துக்கு வந்து மாதந்தோறும் மின்சார கட்டணம்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்கு அறிவிப்பாலும் நினைச்சோம், அது அறிவிக்கல. பொதுமக்களுக்கு மொத்தமா ஒண்ணு சொல்லிக்கிறோம், நீங்க கடைசியா வாங்கின அந்த 1,000 ரூபாய் இந்த 5,000 தான் இருக்கும். இந்த 5,000க்கு அப்புறம் இவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த நிதியும் தரப்போவதில்லை. ஏற்கனவே இவங்க சொன்னாங்கல்ல, வந்த உடனே மாதம் 1,000 ரூபாய் தருவேன்னு சொன்னாங்க. 30 மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த பணத்தையே கொடுத்தாங்க. இப்பயும் அதே மாதிரிதான் இந்த கடைசியாக கொடுத்த 5,000 ரூபாயோட இதை முடிச்சு கட்டி விடுவார்கள். இவர்கள் திரும்பவும் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு 1 ரூபாய் கூட கொடுக்க போறதில்லை. கடைசி வருஷம் இதே மாதிரி ஒரு 4,000 5,000 போட்டு முடிச்சிருவாங்க. இனிமேல் உங்க அக்கௌண்ட்ல இந்த 1,000 ரூபாய் சம்பந்தமாக இந்த திமுக அரசு 1 ரூபாய் கூட வரவு வைக்க மாட்டார்கள். அதற்கான எந்த அறிவிப்பும் இந்த பட்ஜெட் இல்லை. ஸோ மொத்தமாக இவர்கள் தமிழக மக்களின் தமிழக வளங்களையும்
சுருட்டும் பட்ஜெட்டாக இது திமுக அரசுடைய குடும்ப பட்ஜெட்டாக இருக்கு. 5 பிசா தமிழக மக்களுக்கு இதனால் பாமர மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, சிறு குறு தொழில்களுக்கு எந்த வகையிலும் எதுவுமே பிரயோஜனமே இல்லை. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டெபிசிட், அதாவது 22,000 கோடி அளவுக்கு டெபிசிட் காட்டியிருக்காங்க. அதாவது 10 லட்சம் கோடியை தாண்டியது கடன். ஆனால் இவர்கள் வருவாயை பெருக்கிறதுக்கு எதுவுமே செஞ்சதில்லை. அதாவது சிறப்பு திட்ட அமலாக்கத்துறைன்றதுக்கு தான் உதயநிதியை போட்டாங்க. உதயநிதியாக ஏதாவது செஞ்சிருக்காருன்னு பார்த்தா அதுவும் செய்யல. வருவாயை பெருக்கிறதுக்கு இவங்க ஒரு புதிய திட்டங்கள், அரசுடைய வருவாயை பெருக்கிறதுக்கு கடைசியாக காமராஜர் காலத்தில், எம்ஜிஆர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் மூலம் தான் வருவாய் இருக்கு. அதையும் இவர்கள் நஷ்டத்தில் இயங்க வைத்து விட்டார்கள். எந்த விதத்திலும் வருவாயை பெருக்கிறதுக்கு இவங்க தமிழக அரசால இதுவரைக்கும் புதுசா எந்த அறிவிப்பும் வரலை. தனியாக அவர்கள் குடும்பங்கள் செய்யும் தொழில்கள் மட்டுமே வளர்ந்துகிட்டு இருக்கு. தமிழக அரசு நொடிஞ்சு போய் நோயாளியாக படுக்கை அறையில் தான் கொண்டு போய் வைக்க வேண்டிய அளவு தான் இந்த இந்த தமிழக அரசு என்ஜின் இருக்கு. ஸோ மொத்தமாக தமிழக மக்களுக்கு ஒரு விரோதம் அளிக்கும் பட்ஜெட்டாக தான் இருக்கு. இந்த பட்ஜெட்டை முதல்வர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு. தமிழ்நாடு தான் இந்தியாவிற்கான மாடல். இல்ல அவருக்கு இந்த பட்ஜெட்டை பத்தி எதுவுமே தெரியாது, என்ன நடக்குன்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு தேவையான வகையில என்னென்ன பணம், எவ்வளவு கமிஷன் வாங்கணுமோ எவ்வளவு வாங்கணுமோ அதெல்லாம் அந்த குடும்பத்தில் பார்த்துக் கொள்கிறார். ஸோ அவருக்கு இந்த பட்ஜெட்ல என்ன வாசிக்கப்பட்டுள்ளது, அவருக்கு இந்த பட்ஜெட் அவர்களுக்கு என்ன தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தார்கள், எதுவுமே அவருக்கு தெரியாது. இது மொத்தமாக தமிழக மக்களுக்கு விரோதமான பட்ஜெட்டா இருக்கும்.